ஹாய் மக்களே, இது சண்டே நைட்டு அப்புறம் மண்டே மார்னிங் மண்டே ஃபுல்லாகவே எடுத்த வ்ளாகு. நான் லாஸ்ட்டு வ்ளாக்லேயே வந்து கோயிலுக்கு திருவிழாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஸோ அதுதான் அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. வந்து இந்த கோயில் சாமி பேர் வந்து உச்சிக்காளியம்மன். ஸோ இங்கே தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி 9 இயர் ஆயிடுச்சு. இங்கே தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ வருஷம் இந்த எங்கள் மாமியார் வீடு வந்து அங்கே கோயில்கிட்ட தான் இருக்குது. ஸோ வருஷம் கண்டிப்பாக வந்துட்டு இந்த திருவிழாக்கு போயிடுவோம். மண்டே வந்து ஆக்சுவல் லீவ் போட்டுட்டு என்ஜாய் பண்ணுவோம். மொதல் நாள் வந்து சண்டே 1 வீக் திருவிழா இருக்கும். 1 வீக் வந்து பிரசாதம் போடுவாங்க, சின்ன விளக்கு பூஜை, அப்புறம் வந்து வேல் போடுறது, அழகு போடுறது, அப்புறம் சம்திங் சாமிக்கு செய்ய வேண்டியதுன்னா அந்த வெள்ளிக்கிழமை செய்வாங்க விளக்கு பூஜை, அப்புறம் கணபதி ஹோமம், அந்த சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி முகூர்த்த கால் மாதிரி ஊண்டுவாங்கள்ல, ஸோ அந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. சண்டே வந்து மத்தியானம் கூழ் ஊற்றிட்டு ஈவினிங் வந்து கும்பச்சோறு போட்டுட்டு நைட்டு வந்து சாமி வந்து ஊர்வலம் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அந்த இதுதான் இது. நைட்டு வந்து சாமியை வந்து கூப்பிட்டு வந்தாங்க. வருஷம் செம்ம ஜாலியாக போகும். எல்லாருமே அந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து வயசானவங்க வரைக்குமே ஆடுவாங்க. ஸோ நானுமே டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தேன். ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நான் கல்யாணம் ஆகி 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் தான், 3 வருஷம் வரைக்குமே நான் இதில் அவ்வளோ பெருசாக கலந்துக்கிட்டது கிடையாது. ஏன்னா கல்யாணம் ஆன புதுசில் யாருமே எனக்கு தெரியாது. ஸோ அதனால் 3 வருஷம் வரைக்கும் எனக்கு கலந்து தெரியும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம், ஆஃபீஸ் போயிடுவோம். அப்படியே இருந்தாலும் இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எங்களுக்கு தெரியாது, ஃபங்க்ஷன் நடக்குதா அப்படின்ற மாதிரி. ஒரு ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் பழக்கமானாங்க. கல்யாணம் ஆன அப்புறம் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பழக்கமே ஆனாங்க. ஸோ அதுலேருந்து அங்கே இருக்கிற சரௌண்டிங்கில் வந்து பேச ஆரம்பித்தேன். ஸோ இந்த திருவிழா வந்து அப்போ தான் எனக்கு தெரியுது, ஓ செம்மையாக இருக்குது இந்த திருவிழா. ஏன்னா எனக்கு வந்து எங்கள் ஊர் சைடில் தான் திருவிழாவில் என்ஜாய் பண்ணி அங்கே எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து உரிமையாக போய் என்ன வேணால் பண்ணலாம், டான்ஸ் ஆடலாம், பேசலாம், செய்யலாம், ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இது வந்து எனக்கே புதுசாக இருந்துச்சு. ஆனால் 5 இயர்ஸ் நான் விடாமல் இதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த கோயிலில் தான் கல்யாணம் ஆச்சு. எங்கள் மாமியார் இந்த கோயிலில் தான் வேண்டி எனக்கு பாப்பா பிறக்கணும்னு சொல்லிட்டு, எனக்கு பையன் இல்லை பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வந்து இந்த கோயிலை வேண்டி தான் பொண்ணு தான் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த கோயிலை தான் வேண்டிக்கிட்டாங்க. ஸோ வருஷம் நாங்கள் இந்த திருவிழாவுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம். நைட்டு கும்பசோறு போட்ட உடனே ஒரு 10 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சாமி ஊர்வலம் வர்றது. பாப்பா ஒரே டான்ஸு, நிற்கவே இல்லை, ஒரே ஆட்டமாக ஆடிட்டே இருந்தா. கால் வலிக்க போது. ஏன்னா அவளுக்கு நாளைக்கு எக்ஸாமு. நான் சொல்கிறேன், பாப்பா வா போகலாம். இது வந்து 2 மணி ஆகிடும் நைட்டு. சாமி ஊர்வலம் வந்து 2 மணி ஆகிடும். ஏன்னா எல்லா தெருவுனா கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே அந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லார் வீட்லேயும் போயிட்டு சாமி வந்து இந்த ஆராத்தி பண்ணுவாங்க, தேங்காய் உடைப்பாங்க. அதனால 2 o'clock ஆகிடும் முடிகிறதுக்கேவும். வந்து நில்லுடி நம்ம போகணும், வீட்டுக்கு போகணுன்னாலும் எனக்கு என்ஜாய் பண்ண ஆசை. ஆனால் இவளுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கனால லேட் ஆகிடுச்சுன்னா இவள் எழுந்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு இவளை கிளப்பிட்டு இருந்தா. வர மணிக்கே இல்லை, அப்புறம் முடிகிறதுக்கே 2 மணி ஆகிடுச்சு. அது வரைக்குமே சாமி கூட ஊர்வலம் போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு எங்கள் மாமியார் டான்ஸ் ஆடினாங்க, நான் டான்ஸ் ஆடினேன், பாப்பா ஆடினாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் வரவே மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்காது. ஸோ அவங்க வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா, நீங்கள் அதான் அவர் சொன்னால் எங்கன்னா போகணுன்னா ஆத்தாள் மகளும் ஆளாக கிளம்பி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன ரோட்லலாம் டான்ஸ் ஆனால் அவருக்கு சத்தியமாக பிடிக்காது ரோட்லலாம் டான்ஸ் ஆனால் அவருக்கு தெரியாமல் தான் ஆடுவேன். ஆனால் கண்டு காணாத மாதிரி இருப்பார். சரி ஓகே, அவளோட என்ஜாய்மெண்ட்டில் நம்ம தலையில் வேணாம், அவள் வந்து என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்றதுக்காக விட்டுருவார். ஆனால் ரொம்ப பண்ணால் கேட்பார் கண்டிப்பாக. ஸோ அதனால் எங்கள் மாமியார் இருக்காங்க, வேறு யாராவது இல்லைன்னா பரவாயில்ல, என் மாமியாருமே சேர்ந்து ஆடுறாங்க, அப்போ நான் பிரச்சனை கிடையாது. அங்கே இருக்கிற நிறைய கேர்ள்ஸும் ஆடுறாங்க. ஸோ சாமி வந்து ஊர்வலம் வந்துட்டு இதுதான் உச்சிக்காளியம்மா. ஸோ எவ்வளோ அழகாக இருக்காங்க இவங்க. இது வந்து சாமி உள்ளே அந்த ஆர்ச் 4 முக்குக்கு ஆர்ச்சுக்குள்ளே வரும். இது வந்து சென்னையில் தான் இருக்குது இந்த கோயில். ஸோ சாமி வந்து உள்ளே வர வரைக்கும் அவ்வளோ ஒரு மேலே பட்டாசு ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. எப்பயுமே வருஷம் இந்த என்ட்ரன்ஸில் வைப்பாங்க. இது வந்து மறுநாள் மார்னிங் எடுத்தது. மார்னிங் வந்து இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் தண்ணி ஊற்றி சாமியை வந்து மஞ்சள் தண்ணி ப்ளஸ் கலர் பொடியெலாம் போட்டு இது பண்ணுவாங்க. அது இன்னுமே ரொம்ப நைட்டை விட மார்னிங் இன்னும் ஜாஸ்தி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் அப்போ தான் பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு வந்தேன் எங்கள் மாமியார் வீட்டுக்கு. வந்த உடனே பைக்கை விட்டு கூட இறங்கலை.
மஞ்சள் தண்ணி கூட ஊற்றலை. அவங்க இந்த கலர் சாயம் இருக்கும்ல, அந்த சைடுக்காரவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த பொடியை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்படியே மூஞ்சிலெல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி ஒரு 4 பேர் பிடிச்சிட்டானுங்க. பிடிச்சிட்டு பல்லு வேற விலைக்கு விட்டுறானுங்க. பல்லு மட்டும் ஏன் வெள்ளையாக இருக்கணும், மூஞ்சி மட்டும் தான் வெள்ளையாக இருக்கணுமா, மூஞ்சி மட்டும் தான் கலர் பொடியாக இருக்கணுமா, பல்லும் அப்படி இருக்கணும். பல்லு வேற நான் ஐயோ என்னால் முடியலையா விடுங்க, நான் ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லி, நான் ஆக்சுவலி ஆஃபீஸ் போகிறதுக்கு தான், நான் பாப்பா ஸ்கூலில் விட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு தான் கிளம்புனேனே. இங்கே வந்த உடனே ஏன்னா அவள் ஸ்கூல்லேருந்து 12 மணிக்கு வரணும், சரி கொஞ்சம் நேரமாவது ஒர்க் பண்ணிட்டு வருவோன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புனேன். ஆனால் எங்கே போகிறவங்களையுமே மூஞ்சியெல்லாம் வந்துட்டு ஆக்கிட்டாங்க. இந்த மூஞ்சியோடு எப்படி பண்ணால் அதை வீடியோவில் காமிக்கல, ஏன்னா என்னாலே அதை பார்க்க முடியல. ஒரே கலராக இருந்தால் பரவாயில்ல, பிங்க் கலரு பச்சை கலரு எல்லாமே சேர்த்து மிக்சடாக, ப்ளஸ் அந்த ஆளா ஊற்றுவாங்கள்ல ஒயிட் துணிக்கு, அதையும் ஊற்றி ரொம்ப மூஞ்சியே அலங்கோலம் ஆக்கிட்டாங்க. கழுவிட்டு சோப் போட்டு கழுவிட்டு வந்து அகைன் வந்து மூஞ்சியில் தேய்ச்சிட்டு எல்லாருமே செம்ம காட்டுவாசிங்க மணியே எல்லாருமே இருந்தாங்க. எவ்வளோதான் கிளம்புனாலும் அது ஃபங்க்ஷன் முடியறதுக்கே ஒரு 2 மணி ஆயிடுச்சு. அப்புறம் சாமி வந்து ஃபுல்லாக மார்னிங் வந்து சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் சாமி வந்து டான்ஸ் ஆடுற மணிக்கே வைப்பாங்க. ஸோ அதை தான் 3 பக்கமும் சாமியே டான்ஸ் ஆடுற மாதிரி பசங்களை வச்சு ஐயர் வந்து செஞ்சுட்டு இருந்தார். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கண்ணாடியில் பார்த்தா என் மூஞ்சி என்னாலேயே பார்க்க முடியல. அப்புறம் நைட்டு பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க. எல்லா வருஷமும் பாட்டு கச்சேரி வைப்பாங்க. அது வந்து என் பொண்ணு நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்துட்டு என் பொண்ணு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஓகே மக்களே, பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.